வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நீட்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மாணவருக்கு தடையாக இருப்பது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சம்ஸும் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கஷ்டமான கான்செப்டும் தான். ஸோ அதை மாணவர்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த வகையில் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் ஏற்கனவே நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க அந்த வீடியோஸில் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ எப்படி சார் கான்செப்ட் நடத்துறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து சரியா தப்பா, அதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கு, அதோட எக்ஸ்பிளனேஷன், அப்படிதான் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? நேரடியாக வீடியோ கொடுக்கலாம். When two objects A and B are moving with same velocity in the same direction. சரிங்களா? ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, same velocity in same direction. Okay? Then the velocity of A relative to B, the velocity of B relative to A. சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எஸ், ஈக்குவலா இருக்கும். ட்ரூ. என்ன சார் பொசுக்குன்னு ட்ரூ சொல்லிட்டீங்க அப்படின்னா கான்செப்ட் பார்த்துடலாம். சரிங்களா? முதல்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு கார்ல நல்ல ஸ்பீட்ல ஒரு 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிட்டு இருக்கீங்க. சரியா? அப்போ உங்க முன்னாடி ஒரு பஸ் போகுது. பஸ் வந்து ஒரு 65 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நீங்க நிறைய தடவை அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒண்ணு நம்ம பஸ்ல போயிருப்போம், இல்ல கார்ல போயிருப்போம். சரிங்களா? இப்ப இந்த கார் வந்து நல்ல வேகமா வர்றது நமக்கு தெரியும். டக்குன்னு இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ஸும் காரும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு? என்னைக்காவது? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காரை ஓவர்டேக் பண்ணும்போது அந்த பஸ்ஸை மட்டும் பார்த்துட்டே இருங்களேன், நம்ம ஏதோ ஸ்லோவா முன்னாடி போற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே இந்த சைடு திரும்பி பாருங்க, அந்த பக்கத்துல இருக்க மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீடா போற மாதிரி தெரியும். என்ன அப்படின்னா, அந்த மரம் அந்த இடத்துல ரெஸ்ட்ல இருக்கு. தட் இஸ் எந்த மூமெண்ட்டும் இல்லாம இருக்கு. அப்ப அதுக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து அதிகம். சரிங்களா? அதுவே இந்த பஸ் ஆல்ரெடி ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கனால அதுக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து குறைவா இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டின்றது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? இப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்க, ரெண்டு பார்ட்டிகிள், ஒன்னு ஏன்ற பார்ட்டிகிள், அதுவும் ஒரே ஸ்பீட்ல போயிட்டு ஒரு வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு. பீன்ற பார்ட்டிகிள், அதுவும் அதே வெலாசிட்டி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா அதே ஸ்பீட்லையும் இதுவும் போயிட்டு இருக்கிறத வச்சுக்கோங்க. ரெண்டும் என்ன சொல்லிருக்காங்க, ஒரே டைரக்ஷன்ல வேற போகுது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, அப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் வெலாசிட்டி சேமா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பார்ட்டிகிள் ஏ இருக்கு பாத்தீங்களா, இதோட வெலாசிட்டியை VAன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பீன்ற பார்ட்டிகிள் இருக்கு பாத்தீங்களா, இதோட வெலாசிட்டியை VBன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி இதுவும் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுக்கலாம், இதுவும் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் வச்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். ரைட்? இப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன சொல்லிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஏ ரிலேட்டிவ் டு பி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நம்ம என்ன எழுதலாம்னா ஏபின்னு எழுதலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பிகாஸ் A to B தானே கொடுத்துருக்காங்க, அப்ப ஏபின்னு எடுத்துக்கலாம். இதோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா VA minus VB. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னது? VA minus VB. ரெண்டு இது இருக்கு. இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு, ஒரு ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. நீங்க அந்த ட்ரெயினோட சேர்த்து ஒரு கார்ல போறீங்க அப்படின்னா நம்ம ரெண்டுத்துக்குள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டியை ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். அது ஏன்னு வச்சுக்கோங்க, நீங்க பின்னு வச்சுக்கோங்க. A minus B என்ன கிடைச்சிடும், நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் கிடைச்சிடும். சரிங்களா? தட் மீன்ஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கிடைச்சிடும். அதே தான். அப்ப இங்க நமக்கு VAவும் என்னதான் 10 கிலோமீட்டர் தான், VBயும் அவ்வளவுதான் 10 கிலோமீட்டர். அப்ப எவ்வளவு வந்திருக்கு? 0 வந்துருச்சா? புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம், RHS பார்க்கலாம். RHS என்ன சொல்லிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் B ரிலேட்டிவ் டு A. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப இது என்ன வச்சுக்கலாம், VBAன்னு வச்சுக்கலாம். அப்ப இது ஃபார்முலா என்ன, VB minus VA, that is 10 minus 10 is equal to 0. புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப LHSம் RHSம் என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட். சரிங்களா? சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன, ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு பார்ட்டிகிள் வந்து ஒரே வெலாசிட்டியில ஒரே டைரக்ஷன்ல போகும்போது அதோட ரிலேட்டிவ் எரர் A to B பார்த்தாலும் சரி, B to A பார்த்தாலும் சரி, என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதுதான் இந்த கான்செப்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஏதாவது சொல்லணும் இல்ல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வெளிச்சம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.